ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் ஏன் இல்லை? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியலே இவருடைய தாவேகாவுடைய அரசியலை திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பத்தில் தொடங்கியது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்டாலின் சார் அவர்களேன்னு சொல்லி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்புல அரசியலும் அந்த ஊழல் அரசியலும் வெளிப்படுத்தி தான் இவருடைய அரசியலே கொண்டு வந்தார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அப்படி கொண்டு வரும்போது அடுத்த கட்ட அந்த நகர்வுகள் எப்படி இருந்தது? தாவேகா தலைவருடைய பரப்புரை மேற்கொள்வதற்கு கூட அவருக்கு அனுமதி கிடையாது. எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், இது எல்லாமே முன்னிறுத்தி தான் நீங்க உங்களுடைய அந்த அரசியல் பேச்சே இருந்தது. அப்போ மக்களிடையே உங்களுடைய பிரதிபலிப்பு திமுகவை எதிர்த்து தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் நேரடியாக சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவது ஏற்புக்கூடியது கிடையாது. இது முதல்ல. ரெண்டாவது விஷயம், நீங்க பரப்புரையை மேற்கொள்ளும் போது கரூர்ல நடந்த விவகாரம் என்ன புரிஞ்சுக்க. அப்ப நம்ம கரூர்ல நடந்த விவகாரத்தை பொறுத்தவரை பழிய தூக்கி எங்க மேலேயே போடுறீங்களேன்னு சொன்னவர் தான் நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்.